துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். 20 வருஷ திருமண வாழ்க்கையில எனக்கு 2 பசங்க. பல பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த குழந்தைங்களை கண்ணும் கருத்துமா வளர்த்தேன். இன்னைக்கு என்னுடைய பெரிய பையன் என்ஜினியரிங் படிக்கிறான். ஆனா என்னுடைய 2வது பையன் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப குடிக்க வேற ஆரம்பிச்சுட்டான். எதை கேட்டாலும் எதிர்த்து பேசுறான் அப்படின்னு ஆதங்கத்தோட தன்னுடைய வாழ்க்கை கதையை சொல்ல வந்திருக்காங்க விஜயலட்சுமி. விஜயலட்சுமியோட குடும்பத்தாரும் அவங்களோட வந்திருக்காங்க. இவங்களோட பேசுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு பாப்போம். எனக்கு திருமணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. ஆனா என் வாழ்க்கையில நான் தொடர்ந்து பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க விஜயலட்சுமி. அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, 20 வருஷம் ஆயிட்டு இருக்கு. என்னம்மா பிரச்சனை? அது வீட்டுல அவரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாரு. என்ன பண்றான்னு அவருக்கு தெரியாது. சண்டை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறது உரைக்கிறது ரொம்ப சித்திர பண்ணாரு. நிறைய விஷயங்கள் சொல்லிக்க முடியாம பண்ணிருக்கிறாரு. அதை நான் சொல்லிக்க முடியல. என்னோட கதை என்னோட போட்டு இப்ப பையனோட எதிர்காலத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இல்ல இப்ப நீங்களும் உங்க கணவரும் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப எப்போதுமே எனக்கு எல்லாம் செய்யறதெல்லாம் செய்யறாரு. குடிப்பழக்கமும் இருக்கானா? இருக்குது. பசங்க எத்தனை பேரு? 2 பேரு. 2 பையனுங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒரு பையன் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் 12 வருஷம். சரி, உங்க 2வது பையனுக்கு பிரச்சனை என்ன? படிப்புல இருக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் வேலைக்கு போடானே. 10 நாளைக்கு வேலைக்கு போறான். அங்க ஒவ்வொரு பக்கமும் ஒரு பக்கம் ஒரு மாசம் இருந்தானா அங்கேயே இருக்க மாட்டேங்கிறான். இவன் வெளியில வர்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வர்றது இல்லையா, அதிகமா வர்றதில்ல. இப்போ ஒரு 6 மாசம் அளவுல சுத்தமா வீட்டுக்கே சரியா வராம இருந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன். பையன் வேற பழக்கத்துக்கு போயிட்டானா என்ன செய்யறதுன்னு. அப்புறம் வீட்டுக்கு வராம ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்கும்போது, உங்க பையன் வேலைக்கு போறான், அங்க பார்த்தேன் இங்க பார்த்தாங்க, யார் வீட்லயாவது தங்கிக்குவான், எங்கேயாவது இருந்துக்குவான், அப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது நான் நீ என்ன எப்ப பார்த்தாலும் யார்ட்டையாவது விசாரிக்கிறது என்ன, நீ என்ன புள்ள தேடினா செத்தா போயிட்டேன், எங்க தானே இருக்க, நீ என்ன தேடுறது அப்படின்னு. திடீர்னு இந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம். 2வது அவரும் கொஞ்சம் இந்த வீட்டுல பிரச்சனை எல்லாம் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறானுங்களா பையனுங்க. ஏத்துக்குவானுங்க, நீ அடிக்கும்போது கூட ஏத்துக்குவானுங்க. சரி, நீ யாரா கேட்கறதுக்கும் பாரு ஒரு நேரம். அப்ப கேட்கும்போது பிரச்சனை இவருக்கு என்ன மனசுக்குள்ள காரணங்கிறது எனக்கு தெரியல. இதுவும் இப்ப இது எப்போதும் நடக்கிறதுதான். இதுதான் காரணமா அவன் வெளியில இருக்கிறதுக்கு என்னங்கிறது என் மனசு. நான் சொன்னேன், உன் மனசுல உள்ள சொல்லடா தம்பி, எதா இருந்தாலும் நம்ம அப்பா தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கடான்னு சொல்லுவேன். திடீர்னு வருவான். அப்புறம் 6 மாசம் 3 மாசம் வரைக்கும் சரியாவே வராம இருந்தான் வீட்டுக்கு. பையன் அப்பா பண்றது பிடிக்கலன்றாரு இல்லையா? நீ அவர் ஏன் வேற மாதிரி உங்களுடைய மனசு வேதனைப்படுற மாதிரி ஏன் நடக்கணும்? அப்பா ஏற்கனவே வேதனை குடுக்கறாருன்னா பையன் அதுக்கு ஆப்போசிட் அதையும் பார்த்து நான் இவரையும் விட்டு கொடுக்க முடியல. ஒரு நேரம் பண்ணா நமக்கு எல்லாம் செய்யறாருலடா, அது அவங்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிறாருல, நம்ம நாட்டை நல்லா தானே பேசுறாரு, நல்லா தானே இருக்காரு, அதுக்காக என்னடா செய்யறது அப்படின்னா, அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு விட்டுட்டு போயிட வேண்டியதானம்மா. நீ அங்க போய் இருமானா, ஏன்டா நான் இருந்தேன்னா அவர் நல்லா சம்பளம், அவர் முயற்கொண்டு தண்ணி அதிகமா போட ஆரம்பிச்சிருவாரு. யாருமே இல்லைனாக்கா வீணா போயிடுவாருன்னா அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்க கூடிய தன்மையில கிடையாது. சரி, உங்க பெரிய பையன் எப்படி? பெரிய பையன் ஒரு நேரம் கேட்பான், ஒரு நேரம் அவரு திருந்தவே மாட்டாரு. இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டா எனக்கு அவமானமா இருக்கு அப்படிமா. இந்த பையன் இப்ப இடையில பண்றது காரணமே இவரு என்ன அசிங்கப்படுத்திட்டாரு தெருவெல்லாம். அதனாலதான் அந்த வேதனை எல்லாம் பையனுங்க சும்மா உங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, தெருவே அசிங்கப்பட்டு உனக்காண்டி விட்டுருக்கோம், இல்லைன்னா அடிச்சிருப்போம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சும்மா அடிக்கடி அது மாதிரி இப்ப தொடர்ந்து ஒரு 4 நாள் போட்டு வந்துட்டான். என்னடா இப்படி பண்றானே, எனக்கு இங்க சொன்னோம்னா இதை தெரியப்படுத்தினதுனாலதான் இவன் வீணா போயிடுவான். மறுபடியும் வேணா ஏதாவது ஒண்ணு இதை செய்யாத தப்புன்னு சொன்னோம்னா நீ சொன்னதுனாலதான் செய்யறேங்கிறான். 3 பேர்த்துக்கிட்ட போராடுறமே, என்ன செய்யறது, எப்படி கொண்டு வருதுன்னு அப்படியே எனக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க, அக்கம் பக்கம் இல்லைங்களா, உனக்கு இவ்வளவு கஷ்டத்துல தாங்கிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு வந்தேங்கிற, நாங்க இந்த 1 வருஷத்துல இவ்வளவு விஷயங்களை பாக்குறோம். ஆனா நீ வெளியிலயும் சொல்லிக்க முடியாம ஒரு தாய் பிள்ளைங்கன்னு உனக்கு. எங்க அம்மா எல்லாம் அங்க அதிகமா வரமாட்டாங்க, நானும் போக மாட்டேன். வருஷத்துல ஒரு தடவை போவேன், இல்லைன்னா சமயத்துல இன்னும் கூட லேட்டானாலும் ஆகும் நான் வரத்துக்கு போறதுக்கு. அப்போ ஒரு சொல்லி மனசுல உள்ள குறைகளை சொல்லிக்க முடியாம இந்த மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு எப்படி உங்களை திருத்துறது, என்ன செய்யலான்னு பல நேரத்துல உள்ள போய் உட்காந்து சாமி முக்கில அழுவேன். அந்த பையனுக்காக தினம் பாட்டு ஒரு 10-15 பாட்டு ஒவ்வொரு விதமான துன்பங்களுக்கும் அந்த பையனுக்கு கெட்ட பழக்கத்துக்கு எல்லாத்தையுமே எல்லா மனசால பதிஞ்சிருச்சு எல்லா பாட்டுமே. எங்க பையனை இப்படி நான் வளர்க்கவே இல்லை, இப்படி பேசுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கான்னு நினைச்சா அப்படியே இருக்கலாமா செத்து போயிடலாம்னு தோணுது எனக்கு. நான் 3 தடவை தற்கொலை பண்ணிருக்கேன். இதுக்கு மேல நான் நல்லா இருக்கணும். என் பையன் சின்ன பையன் தான் எனக்கு காரணமே. அவரோட கூட இன்னும் கொஞ்சம் காலத்தையும் ஓட்டிடுறேன் நான்.
எங்க பையனை தான் கொண்டு வரணும். அவன் நல்லா வந்தாலும் அதை விட எனக்கு பாக்கியே எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். சொல்ல துடிக்குது மனசு.